எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி டொரண்டோவில் டைம் இப்போது 9:02 PM. இப்போ வெதர் 20 டிகிரி செல்சியஸில் இருக்கின்றது. டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் CTCC. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் இன்று என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்று பார்த்து விடுவோம். முதலாவதாக எங்களுடைய டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட்டில் நீங்கள் பிரீமியர் டக்ஃபோர்ட் லண்டன் ஒன்டாரியோவில் முஸ்லீம் குடும்பத்திற்கு எதிராக நடந்த தாக்குதலை பற்றி சில விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளத்தில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் இந்த தாக்குதலை பற்றி சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதை பற்றியும் நாங்கள் இன்று விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த ட்ராவல் அண்ட் போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றியும் கதைத்திருந்தார். அதை பற்றியும் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக வழக்கம் போலவே கலையரங்கம் காத்திருக்கின்றது. அதில் ஒரு அழகான பாடல். இது 1980s பிரபலமாக இருந்த பாடல். அதையும் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து வழமை போலவே கரன்சி, நியூஸ் அண்ட் வெதர் உங்களுக்காக காத்திருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் இப்போது பார்க்க போவது என்னவென்றால் பிரீமியர் டக்ஃபோர்ட் லண்டன் ஒன்டாரியோவில் முஸ்லிம் குடும்பத்திற்கு எதிராக நடந்த தாக்குதலை பயங்கரவாத செயல் டெரரிசம் என்று சொல்லியிருந்தார். இந்த தாக்குதல் எதற்காக நடந்திருக்கின்றன, இது ஒரு ஹேட் கிரைம் என்று சொல்லுவோம். இது அவங்க ரிலிஜனுக்கு எதிராக இந்த முஸ்லிம் ரிலிஜனை பிடிக்காதவர்கள் இந்த தாக்குதலை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அதற்காக இன்று அஞ்சலி விஜில் ஒன்று நடக்க போகின்றது ஒன்டாரியோவில். இதற்கு பிரீமியர் டக்ஃபோர்ட்டும் கலந்து கொள்ள போகின்றார். அண்ட் இந்த அஞ்சலிக்காக என்ன நடக்க போகின்றதுன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு கொஞ்சம் தளர்வுபடுத்த போகின்றனும். அதாவது நீங்கள் பொதுமக்கள் குடும்பத்தினரோடும் முஸ்லிம் சமுதாயத்துடனும் இந்த துக்கத்தை பங்கெடுத்துக் கொள்வதற்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அவுட்டோர் கேதரிங் நடக்க போகின்றது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். இதை பற்றிய ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்துவிட்டு வரலாம். I'd like to pass my sincere condolences on to the Muslim community across Ontario, across Canada, and our prayers and thoughts are with the family of this terrible, terrible tragedy. This is nothing short than a terrorist attack on innocent people based on their faith and their religion, and there's no place for that in Ontario. We're a community that sticks together, and we will be united behind the Muslim community. I have asked the local medical officer of health to have an exemption for a gathering, a vigil tonight, which I'll be attending. We're passing legislation to make sure people can gather and grieve with the family and with members of the Muslim community. We stand behind you, we support you,
will stand shoulder to shoulder, because this can never, ever happen again in our great province, in our great country. Thank you, and God bless. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. Today's show is sponsored by Canadian Tamil Chamber of Commerce, CTCC. இப்போது நீங்கள் பார்த்தவாறே பிரீமியர் டக்ஃபோர்ட் வந்து இந்த தாக்குதலை பற்றி கதைத்திருந்தார். அவர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற போக போகின்றீர்கள் என்றால் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுமாறும் கேட்டிருக்கின்றார். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு மட்டும்தான் லிஃப்ட் ஆகப்பட்டிருக்கின்றது. மற்றும்படி எல்லாம் நார்மலாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் அறிந்தவாறே ஜூன் 14th வந்து எங்களோட ஸ்டெப் 1க்கு நாங்கள் போவதாக இருந்தது. ஆனால் வேக்சின்ஸ் ரேட்ஸ் வந்து எல்லாரும் கூட பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கேசஸ் நம்பர் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அதனால் வந்து இப்போ வந்து இந்த டைமை வந்து ஷார்ட் ஆக்கி ஜூன் 11th வந்து ஓப்பன் பண்ணுவதாக பிரீமியர் டக்ஃபோர்ட் வந்து சொல்லியிருக்கின்றார். நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்றால் நான் வழக்கம் போலவே அல்ல, நீங்கள் வந்து 10 பேரோடு வெளியே கூடலாம். 4 பேரோடு பேடியோ டைனிங் வந்து அலவுடட். Essential retail's capacity is at 25% and non-essential retail capacity is at 15%. And மூலுக்குள்ள இருக்கிற கடைகள் வந்து மூடியே இருக்கும். அது வந்து ஸ்டெப் 2ல தான் ஓப்பன் பண்ணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்டெப் 2 ஓப்பனிங் வந்து ஜூலை 2க்கு வந்து ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஓப்பன் பண்ணுமான்னு தெரியாது. அது ஜஸ்ட் எஸ்டிமேட் நம்பர். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அட்டாக்கை பற்றியும் என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பற்றியும் பார்க்க போகின்றோம். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் சொல்லியிருக்கின்றார், இது வந்து ஒரு பயங்கரவாத தாக்கல், டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்லியிருக்கின்றார். நீங்கள் எல்லோருமே அறிந்த மாதிரி 4 பேர் இந்த குடும்பத்தில் வந்து இறந்துட்டினம். ஒன்லி 9 வயது சிறுவர் மட்டும் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கின்றார். இவருக்காக கம்யூனிட்டி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்குது. அதில் வந்து 775,000 வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும் இந்த சிறுவரின் ஃபியூச்சர் நீட்ஸுக்காக. இதைத் தொடர்ந்து கனடாவில் உள்ள மற்ற பாலிட்டிஷியன்ஸ் எல்லோருமே அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். மற்றும் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கின்றார், இவர் வந்து இந்த அஞ்சலிக்கு வருவார் என்றும் சொல்லியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இதை பற்றிய ஒரு காணொலியை பார்ப்போம். What happened on Sunday in London, this act of terrorism and Islamophobia, is sickening. It is heartbreaking. It's hard to find words that are enough. What can be said when yet another family has had their loved ones ripped away, when a child is in hospital, when a community is in mourning? So all I can say is this: to everyone who is grieving, who is angry, who is afraid, your neighbors stand with you. Your community stands with you. We will not let hate divide us. This evening, I'll be in London, Ontario, to join with the community for a vigil. Across the country, Canadians are holding each other in grief and in mourning. When people leave flowers, when they light candles, when they check in on neighbors and friends, they remind us that the hatred of one person cannot and will not stand between us. Last night, I spoke with the Mayor of London, Ed Holder,
and Nawaz Tahir, a representative of the London Muslim community. I shared my condolences and we talked about what more we must do to keep our communities safe. Islamophobia is real, hatred has consequences, and it must stop. Whether through the security infrastructure program, by cracking down on online extremism, or by dismantling far-right hate groups, we will continue doing everything we can to fight violence in every form. The consequences of doing anything less are simply too great. The Afzal family in London was targeted because of their Muslim faith. Worshippers in Sainte-Foy were killed at prayer. Mohammed Aslam Zafis was murdered at a mosque in Toronto. Black Muslim women in Edmonton have been violently attacked, and people across the country have faced insults, threats, and violence. The list must not grow any longer. Islamophobia and the horrific violence it brings must end. Today, non-Muslim Canadians are discovering, often for the very first time, the insecurity and fear felt by many Muslim Canadians when they go out in public. And Canadians are wondering what they can do to help, how they can prevent our country from going further down this dark path. Well, the next time you see a woman in a hijab or a family out for a stroll, give them a smile. Show them that they are respected. Show them that they are loved. And that they have friends and allies across this country who will stand with them and fight for them. Together, we can counter this darkness and this intolerance, and together, we will. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ வந்து எல்லோருக்குமே கேள்விகளாக இருக்கும். கோவிட் கேஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது, எல்லோரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு வரார்கள், அது வந்து கூடிக்கொண்டு போகுது. அப்போ எப்போ ட்ராவல் பண்ணலாம், எப்போ இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறையும் என்ற கேள்வியாக இருக்கும். இதற்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், முழுமையாக தடுப்பூசி பெற்றவர்களுக்காக இந்த பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து குறைக்கப்படும். ஆனால் எப்போது என்று ஒரு டேட் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கின்றார், எனி டிசிஷன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி மேட், முடிவுகள் வந்து விஞ்ஞான அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இதை பற்றிய காணொலி உங்களுக்காக. I think we all understand that we want to get back to normal. We want to start traveling again. But it's very clear that even though one dose has allowed us to significantly protect Canadians, to remove many of the pressures from our public health systems, it is still an incomplete protection, and we need people to get the full 2 doses of their vaccines. And that's why easing of restrictions will be focused on Canadians who are fully vaccinated, both because that's what the science dictates, particularly when it comes to some of the new variants of concern, like the Delta variant. The difference between protection of 1 dose of vaccine versus 2 doses of vaccine is quite significant. That's why we continue to encourage people to get double vaccinated, to make sure we can end with this as quickly as possible and turn to helping people around the world also get protection from COVID-19. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ், CTCC. நான் முதலே சொன்ன மாதிரி
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறைந்து கொண்டு போகுது. நாங்கள் கூடிய சீக்கிரமே எங்களோட நார்மல் லைஃபுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம் என்று நினைக்கின்றேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அண்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் குறைந்து இப்போ வேக்சின்ஸ் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அண்ட் கேசஸ் குறைந்து கொண்டு போகின்றது. அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது என்னென்றால், உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து வேலை செய்ய விருப்பமா, இல்லாட்டிக்கு வேலைக்கு போய் வேலை செய்ய விருப்பமான்ற உங்களோட ஆஃபீஸுக்கு போய். இதில் வந்து இந்த சர்வே ஒன்று நடத்தி இருக்கின்றார்கள். இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்றால், COVID-19க்கு பிறகு வேலைக்கு போய் வேலை செய்வதற்கு ஆக்களுக்கு அவ்வளவு விருப்பமில்லை, வீட்டை இருந்து செய்வதற்கு தான் விருப்பப்படுகின்றார்கள். எஸ்பெஷலி வந்து 44 வயசுக்கு குறைந்த ஆக்கள் வந்து ஹைப்ரிட் மாடல் ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் விரும்புகின்றார்கள். அதாவது லைக் ஹாஃப் டே வந்து வீட்டை அண்ட் அதர் ஹாஃப் இது வந்து ஆஃபீஸ்லேண்டு. ஸோ 2 நாள் வந்து வீட்டில் செய்கிறது, 2 நாள் வந்து ஆஃபீஸில், அப்படி லைக் ஸ்பிளிட் பண்ணுறது தான் விருப்பப்படுகின்றார்கள் என்று இந்த சர்வே வந்து சொல்லியிருக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அதில் வந்து கொஞ்சம் இதில் குறிப்பிடப்பட்டவை வந்து ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவதற்கு அவைகளுக்கு நிறைய டைம் இருக்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதற்கு டைம் இருக்கும். ஆடைகள் வந்து அவ்வளோ வேண்ட தேவையில்லை, ஸோ பணம் வந்து அவ்வளவு செலவிடப்படாது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து பெற்றோர்களாக இருந்தால் தங்களுடைய பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் இதை விரும்புகிறார்கள் என்றும் சொல்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து நாங்கள் இப்போது கரன்சி எப்படி இருக்கின்றது என்பதை தான் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்காவில் வந்து 170 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வோம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 170 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் CTCC. நீங்கள் அறிந்தவாறே இப்போது எல்லோரும் வேக்சின்ஸ் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் வந்து வேக்சின்ஸை புக் பண்ணிட்டும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு பாப்பப் கிளினிக்ஸ் மூலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 12 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள வேக்சின்ஸ் எடுத்துக்கொள்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்கூல் மேரத்தான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கணும். இதில் வந்து 8 days நடக்க போகின்றது 15 ஸ்கூல்ஸில். நான் வந்து உங்களுக்கு இது வந்து நாளையிலேருந்து தொடங்கும், ஜூன் 9th இருந்து வெனஸ்டே ஜூன் 9th தொடங்கும். ஸோ எந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இதை செய்யணும் என்று உங்களுக்கு நான் இப்போது சொல்ல போகின்றேன். ஸோ வெனஸ்டே ஜூன் 9th 4 மணியிலிருந்து 4 PM to 8 PM வந்து ட்ரெட்வே வுட்ஸ்வர்த் பப்ளிக் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து ஸ்டெஃபன் லீகாக் பள்ளிக்கூடத்திலையும் நீங்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் வெனஸ்டே ஜூன் 9ஆம் தேதி 4 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெறும். அதைத் தொடர்ந்து தேர்ஸ்டே ஜூன் 10th வந்து 4லேருந்து 8 PM மட்டும் வெஸ்ட்ஃபோர்ட் கால்கேட் ஸ்கூல்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் ஓப்பனாக இருக்க போகின்றது. அங்கேயும் நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம். ஜான் பால் கேத்தலிக் ஸ்கூலும் ஓப்பனாக இருக்க போகின்றது. நீங்கள் தேர்ஸ்டே ஜூன் 10th 4லேருந்து 8 PM அங்கு சென்றும் உங்களுடைய வேக்சின்ஸை எடுத்துக்கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து ஃப்ரைடே ஜூன் 11th from 4 to 8 PM St. John R. Catholic Academy is going to be open, and also Mary Shott Public School is also going to be open on June 11th from 4 to 8 PM. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் கலையங்கத்தை ஒரு தாயத்தில் ஒரு 80s பிரபலமாக இருந்த பாடலை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இதோட மியூசிக் டைரக்டர் வந்து
சவாஹிர். இவர் வந்து எப்போது இறந்து விட்டார். இவருடைய மகன் வந்து இந்த பாடலை வந்து ரீமேக் பண்ணியிருக்கின்றார். இவருடைய மகனின் குரூப் வந்து சூப்பர் சன்ஸ் மியூசிக் குரூப். அதில் இருந்து இந்த பாடலை ரீமேக் பண்ணியிருக்கார். அதைத்தான் இப்போது நாங்கள் பார்க்க போகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஒரு அறிவித்தல் ஒன்று, ஆகவே அந்த அறிவித்தலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தொடரலாம் என்று நினைக்கின்றோம்.
CTCC கனேடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதாவது கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரேடியோதான் என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்குக்காக நன்கொடை வழங்குவதற்காக நிதி சேகரிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரேடியோதான் shnfoundation.ca/tamil ரேடியோதான் என்று நீங்கள் உங்களுடைய இணையத்தில் சர்ச் செய்தீர்களானால் நிச்சயமாக இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அல்லாவிட்டால் CTCC.ca என்ற இணையதளத்திலும் நீங்கள் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு ஒரு நன்கொடையை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல அன்பர்கள் குறிப்பாக வர்த்தகத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொடர்ச்சியாக நன்கொடை வழங்கி வருகின்றார்கள். ஆகவே நீங்களும் இந்த SHN ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்குக்கு நீங்கள் நன்கொடையை கொடுக்க விரும்பினால் நீங்களும் இந்த விவரங்களை அறிந்து கொண்டு நாளை குறிப்பாக காலை முதல் மாலை வரை தொடர்ச்சியாக இந்த நிதியை சேகரிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் நாளை ஒரு நிறைவு நாளாக இருப்பதால் உங்களுடைய நிதி பங்களிப்பையும் அவர்கள் கோரியிருக்கின்றார்கள். ஆகவே முடிந்தவரை உங்களால் ஆன நிதி பங்களிப்பை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஆகவே மேலதிக விவரங்களுக்கு CTCC.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் shnfoundation.ca/Tamil ரேடியோதான் என்று நீங்கள் இந்த திரையிலே தெரிகின்ற படி நீங்கள் சர்ச் செய்து அந்த இணையத்திலே விவரங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களாலான நன்கொடை வழங்க முடியும். நன்றி. இந்த விவரத்தை ஏனையவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்று இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. இந்த பாடல் வந்து பேக் ஹோம் மெமரிஸை வந்து எல்லோருக்குமே கொண்டு வந்திருக்கும். நீங்கள் இந்த இப்படிப்பட்ட பாடல்களை இதை போன்ற பாடல்களை பார்க்க விரும்பினால் யூடியூப்பில் வந்து சூப்பர் சன்ஸ் மியூசிக்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதை பற்றிய பாடல்களை இதை போன்ற பாடல்களை பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு சாட்டர்டேயும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்கிறாங்க, கேளுங்கள் தரப்படும். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதம் ஜூன் 12ஆம் தேதி நடக்க போகின்றது. இதில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் கோவிட் டைம்ஸில் வந்து எப்படி இமிக்ரேஷன்ஸ் இருக்கின்றது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இதை பற்றி கதைக்க வருகின்றார் ஸ்ரீமதி ரங்கராஜன். நீங்கள் வந்து உங்களுக்கு இதை பற்றிய கேள்விகள் இருந்திருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக முதலே எங்களிடம் உங்களோட கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து 416-292-0033. ஆன் ஏரில் நேரடியாகவே எங்களுடன் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். அதற்கு நீங்கள் கூப்பிட வேண்டிய இலக்கம் 416-323-3304. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் வெதர் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Canadian Tamil Chamber of Commerce CTCC.
இது வந்து யங் அடல்ட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாகவே இருக்கும். என்னவென்றால் நீங்கள் வந்து உங்களுடைய டிரைவிங் டெஸ்ட்டை ஜூன் 14 முதல் நீங்கள் வந்து புக் பண்ண தொடங்கலாம். இது வந்து G1, G2, M1 and M2 டெஸ்ட்டுக்கு புக் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு 1 year காலமாகவே இதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ டைம் வந்து இருக்குது. நீங்கள் மண்டே ஜூன் 14 புக் பண்ணுங்க. புக் பண்ண வேண்டியிருந்தால் புக் பண்ணலாம். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் கனடிய செய்திகளுக்குள் செல்வோம். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். லண்டன் ஆன்டாரியோவில் முஸ்லிம் குடும்பம் ஒன்றின் மீது வாகன சாரதி ஒருவர் மேற்கொண்டது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். ஞாயிற்றுக்கிழமை 4 கொல்லப்பட்ட இந்த சம்பவம் குறித்து இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பிரதமர் உரையாற்றினார். 4 பேரின் உயிர்கள் ஒரு மிருகத்தனமான, கோழைத்தனமான, வெட்கக்கேடான வன்முறைச் செயலில் பறிக்கப்பட்டதாக பிரதமர் ட்ரூடோ தனதுரையில் குறிப்பிட்டார். இன்றைய அமர்வின் போது இந்த தாக்குதலை கன்சர்வேட்டிவ் தலைவர் எரனோ டூல், NDP தலைவர் ஜக்மீத் சிங், பிளாக் பெக்வா தலைவர் பிரான்சுவா பிளான்ஷெட் ஆகியோர், கட்சியின் நாடாளுமன்ற தலைவி எலிசபெத் மே ஆகியோரும் தனது உரைகளின் மூலம் கண்டித்தனர். இந்த தாக்குதலில் பலியானவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு இன்றிரவு லண்டன் முஸ்லிம் மசூதியில் நடைபெற்றது. இந்த விழிப்பு நிகழ்வில் பொதுமக்கள் கூடுவதை அனுமதிக்க லண்டனில் அமலில் இருந்த கோவிட் கட்டுப்பாடுகளை மாகாண அரசாங்கம் தளர்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் முன்னாள் வதிவிட பாடசாலைகள் குறித்து போப்பாண்டவர் பிரான்சிஸ் மன்னிப்பு கோர வேண்டுமென்ற அழைப்பு கனேடிய கத்தோலிக்க சமூக தலைவர்கள் மத்தியில் வலுப்பெற்று வருகிறது. போப்பாண்டவர் கனடாவுக்கு வருகை தந்து வதிவிட பாடசாலைகளுக்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கோர வேண்டுமென கத்தோலிக்க சமூக தலைவர்கள் தொடர்ந்தும் கோருகின்றனர். மன்னிப்புக்கு மேலதிகமாக 2007ஆம் ஆண்டில் வதிவிட பாடசாலைகளில் உயிர் பிழைத்தவர்களுடனான சட்ட தீர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருந்த $20 மில்லியன் மறுசீரமைப்பை தேவாலயம் வழங்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வதிவிட பாடசாலைகளுக்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கோருமாறு கத்தோலிக்க திருச்சபையை கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த வாரம் வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி பெற்றவர்களுக்கு பயண கட்டுப்பாடுகளையும் தனிமைப்படுத்தப்படும் விதிகளையும் தளர்த்துவது சாத்தியம் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். அனைத்து கனேடியர்களும் மீண்டும் பயணங்களை மேற்கொள்ள ஆர்வமாக உள்ளனர் என கூறிய பிரதமர், அதிக எண்ணிக்கையானவர்கள் 2வது தடுப்பூசியை பெறும் வரை பொறுமை தேவை எனவும் தெரிவித்தார். கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான மிகவும் பொருத்தமான நடவடிக்கைகளை மாகாணங்களுடன் அரசாங்கம் தொடர்ந்து ஆலோசிக்கும் எனவும் ட்ரூடோ மேலும் கூறினார். அமெரிக்காவுடனான தற்போதைய அத்தியாவசியமற்ற பயண கட்டுப்பாடுகள் இந்த மாதம் 21ஆம் தேதியன்று காலாவதியாகிறது. இதேவேளை அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கான பயண பரிந்துரைகளை தளர்த்தியுள்ளது. என்றுடன் கனடாவின் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் 30 மில்லியனுக்கும் அதிகமான கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மொத்தம் 30.6 மில்லியன் தடுப்பூசிகள் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்தார். கனடாவில் தகுதியான கனேடியர்களில் 70%க்கும் அதிகமானவர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். G20 நாடுகளில் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் குறைந்தது ஒரு தடுப்பூசி பெற்றவர்களின் எண்ணிக்கையில் கனடா முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 26.6 மில்லியன் தடுப்பூசிகள் கனேடியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோ 8 மாதங்களில் முதல் முறையாக 500க்கும் குறைவான புதிய கோவிட் தொற்றுகளை பதிவு செய்துள்ளது. இன்று 469 தொற்றுகளையும் 18 மரணங்களையும் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். ஒன்டாரியோவின் தினசரி தொற்றின் எண்ணிக்கை 1000க்கும் குறைவாக இருந்த தொடர்ச்சியான 9வது நாளாக இன்று அமைந்துள்ளது. தொற்றின் 7 நாள் சராசரியும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த வாரம் 1029ஆக இருந்த 7 நாள் சராசரி தொற்றின் எண்ணிக்கை இப்போது 679ஆக உள்ளது. அதேவேளை மொத்தத்தில் 10.3 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் ஒன்டாரியோவில் தடுப்பூசியை பெற்றுள்ளனர்.
ஆல்பர்டாவில் மார்ச் மாத ஆரம்பத்தின் பின்னர் இன்று மிக குறைந்த எண்ணிக்கையில் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். இப்போது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. டுடேஸ் ஷோ இஸ் ஸ்பான்சர்ட் பை கனேடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ். அதைத் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் ஆப்பிள்லையும் ஆண்ட்ராய்டிலையும் இந்த குட் ஈவினிங் கனடா ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஆப் ஸ்டோரில் இல்லாட்டிக்கு கூகுள் ப்ளேல போய் GEC தமிழ் என்று அடித்து சர்ச் பண்ணீர்கள் என்றால் எங்களுடைய ஆப் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்களுடைய நிகழ்ச்சியை இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறப் போகின்றது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.